அனைவருக்கும் வணக்கம். வாரத்தேர்வு 6 சந்திப்பதில் மகிழ்ச்சி. ரைட், இதுல மேத்தமெட்டிக்ஸ் அதுக்கப்புறம் ரீசனிங்கான சொல்யூஷன்ஸ் பார்த்துடலாம். ரைட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 176ல if the first number is 20% less than the second number and the second number is 25% more than 100 then find the first number அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ரைட், இருக்கட்டும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் 20% லெஸ் தென் தி செகண்ட் நம்பர் அப்படின்னா முதல் எண் வந்து இரண்டாவது எண்ணை விட 20% கம்மியா இருக்கான். அப்பன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 80% இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ செகண்ட் நம்பர் அப்ப என்னவா இருந்திருக்கும்? 100 இருந்திருக்கும். ஓகேவா? இதை நான் சிம்பிளிஃபை பண்றேன் அப்படின்னா எனக்கு நம்பர் என்னன்னு தெரியாது. அதனால நான் என்ன பண்றேன், இதை ஒரு ரேஷியோ ஃபார்மேட்ல எடுத்தேன் அப்படின்னா 4:5 அப்படின்னு இருக்கும். 4:5 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்தது செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the second number is அதே மாதிரி ரெண்டாவதா ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. the second number is 25% more than 100 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த கண்டிஷனை எடுத்துக்கலாமே. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு, இங்க செகண்ட் நம்பர் இருக்கு. இது என்ன சொல்லிட்டான், இப்ப நம்பர்லயே சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான், செகண்ட் நம்பர் வந்து 25% 100 விட அதிகமா. அப்பன்னா இது செகண்ட் நம்பர் கண்டிப்பா 125 தான் இருந்திருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, ஃபர்ஸ்ட் நம்பர் 80% இருக்கும், செகண்ட் நம்பர் 100% இருக்கும். இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணும்போது 4:5 கிடைச்சிருக்கு. இங்க 125 கிடைச்சிருக்கு செகண்ட் நம்பர். இந்த செகண்ட் நம்பரை 5 தான், இந்த 5 தான் 125 எடுத்துக்கிட்டா எனக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன, இந்த 4 எவ்வளவு அப்படின்னு பார்க்க போறோம். அப்போ 5 வச்சு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 10, 5 25. அப்ப 4 25 100. அவ்வளவுதான். எந்த ஆப்ஷன்ல இருக்கு, நமக்கு செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த எண் யாது அப்படின்னு பார்க்கும்போது முதல் எண் 100, இரண்டாவது எண் 125. அவ்வளவுதான், சிம்பிள். கொஸ்டின் நம்பர் 177 என்ன கொடுத்திருக்காங்க, a fruit seller bought a 8 boxes of grapes. அதாவது ஒரு பழ வியாபாரி 8 பெட்டி திராட்சைகளை ஒரு பெட்டி ரூபாய் 150 வீதம் வாங்கினார். அப்போ 8 பெட்டி வாங்குறாரு, ஒரு பெட்டி வந்து 150 ரூபாய். அப்பன்னா 8 பெட்டி எவ்வளவா இருந்திருக்கும், 1200 ரூபாயா இருந்திருக்கும். சரியா? அடுத்தது அதில் ஒரு பெட்டி திராட்சை அழுகி விடுகிறது. அதுல ஒரு பெட்டி திராட்சை வந்து அழுகிருச்சு, முற்றிலுமா அழுகி விட்டது. மீதமுள்ள பெட்டிகளை ஒரு பெட்டி ரூபாய் 190 என்ற விலைக்கு விற்கிறார். அப்போ 8 பெட்டி 1200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இப்ப அவர்கிட்ட இருக்கிறது எத்தனை பெட்டி தான் அப்படின்னா 7 பெட்டி தான் இருக்கு. 7 பெட்டிய என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பெட்டி 190க்கு விற்கிறார். அப்போ 190 இன்ட்டு 7, அப்போ 0 63, மீதி 6, 1 7. அப்போ 1330 ரூபாய்க்கு இப்ப விற்கிறார். வித்துட்டாரா? இப்போ என்ன கேக்குறாங்க அப்படின்னா லாப அல்லது நட்ட சதவீதம் காணுங்க. இப்போ லாபமா நட்டமான்னு கேக்குறாங்க. நம்ம கிட்ட வாங்கினது எவ்வளவு, காஸ்ட் பிரைஸ் 1200, செல்லிங் பிரைஸ் எவ்வளவு விற்கிறாரு, நமக்கு 1330க்கு விற்கிறாரு. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 130 ரூபாய். சரியா? அப்ப 130 ரூபாய் நமக்கு அதிகமா தான் கிடைச்சிருக்கு. அப்பன்னா லாபம் தான் கிடைச்சிருக்கு. 130 எவ்வளவுல இருந்து எனக்கு 130 கிடைக்குது, காஸ்ட் பிரைஸ் தானே கீழே போடுவோம். 1200க்கு எனக்கு 130 ரூபாய் கிடைக்குது. 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இதை வச்சு அடிச்சோம் அப்படின்னா அப்ராக்சிமேஷனா ஒரு 10 டைம்ஸ் இருந்திருக்குமா. நமக்கு பாருங்க, ப்ராஃபிட் 130 வராது, லாஸ் 10% வராது, ப்ராஃபிட் தான் நமக்கு 10.83% அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. சரியா? 130ல எத்தனை 12 இருக்கும், 10 12 மேக்சிமம் இருக்கும்ல. சோ அதனால நான் 10.83 ப்ராஃபிட்ன்றத லாபத்தை எடுத்துக்கிறேன். செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. சரியா? லாஸ் ஆப்ஷன் வராது. ரைட். கொஸ்டின் நம்பர் 178. இந்த கொஸ்டினை கவனமா பார்க்கணும்.
சரியா? நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு கேள்வி. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா a equal to 1, b equal to 2, c equal to 3, z equal to 26 என கொண்டால் HCF இதுல HCF னு கொடுக்கல, நம்மளுடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு கொடுக்கல. இங்க இருக்கக்கூடிய H ஓட நம்பர் என்ன, C ஓட நம்பர் என்ன, அதுக்கடுத்து F ஓட நம்பர் என்னன்னு கேட்டிருக்கான். அந்த HCF ஓட மீச்சிமா எதற்கு சமம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ இந்த HCF ஓட நம்பர் நமக்கு தெரியுமா? இதோட மீச்சிமா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதோட மீச்சிமா கண்டுபிடிச்சிட்டு இந்த கொடுத்திருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ல எதுலாம் அதோட நம்பரா இருக்காது அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். சரியா? ஒரு ஆப்ஷன்ல மட்டும் நமக்கு அந்த நம்பர் இருக்காது, மீதி ஆப்ஷன்ல எல்லாம் அந்த நம்பர் தான் வரப்போகுது, மீச்சிமா தான் கிடைக்க போகுது. ரைட். அப்ப H ஓட நம்பர் என்ன? 8, F ஓட நம்பர் 6. அப்போ 8, 3, 6 இதோட எனக்கு எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24. எல்சிஎம் நமக்கு 24. இப்போ நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கிறேன். X ஓட நம்பர் என்ன? 24. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. இரண்டாவது ஆப்ஷன் பார்க்கிறேன் E plus S. E ஓட ஆல்பபெட் நம்பர் என்ன? 5. S ஓட ஆல்பபெட் நம்பர் என்ன? 19. இத ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 24. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா எனக்கு எல்சிஎம்ஏ வருது. எனக்கு என்ன கேட்டிருக்கான்? மீச்சிமா எதற்கு சமம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகே, நாட் ஈக்குவல் டு. அப்போ நான் ஃபோர்த் ஆப்ஷனையும் பார்க்கிறேன். ஃபோர்த்ல 1, சிக்கு 3, ஹச்சுக்கு 8, 3 24. சோ அப்ப இந்த ஆப்ஷனும் நமக்கு கிடையாது, ஃபோர்த் ஆப்ஷனும் வராது. இந்த தேர்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கலாமா? 1 plus 3 plus h ஓட நம்பர் 8, எனக்கு 12 தான் கிடைக்குது. சோ 12ங்கிறது நமக்கு ஒரு எல்சிஎம்மா கிடைக்கல. அதாவது இந்த HCF ஓட எல்சிஎம் கிடையாது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஆப்ஷன் சி இஸ் a correct answer. ரைட். क्वेश्चन நம்பர் 179. சோ கவனமா பாத்துக்கறணும். இந்த क्वेश्चन சிம்பிள் இன்ட்ரஸ்ட்ல இருந்து இப்ப ரீசன்ட் டைம்ல நம்ம டிஎன்பிஎஸ்சி சைடுல இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள். இது எல்லாமே நமக்கு இப்ப ரீசன்ட்டா நடந்த எக்ஸாம்ல எல்லாம் டிஎன்பிஎஸ்சில எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுதான் கேட்கப்பட்ட கேள்வி. சரியா? ரைட். இப்போ என்ன சொல்றான் அப்படின்னா ரமாகாந்த் இன்வெஸ்டட் அமௌண்ட்ஸ் இன் 2 டிஃபரண்ட் ஸ்கீம். 2 ஸ்கீம்ல அவர் ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்றாரு. சரியா? அது A and B அப்படின்னு அந்த ஸ்கீமை சொல்றாங்க. அதுக்கு அடுத்து ஃபார் 5 years அந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றது 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாரு. அதோட ரேஷியோ என்ன அப்படின்னா அந்த பிரின்சிபலோட ரேஷியோ என்ன சொல்றாங்க அப்படின்னா 5:4. ஓகேவா? 5:4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது A, இது B. அடுத்தது ஸ்கீம் A offers 8% simple interest and bonus equal to 20% of the amount of interest earned in 5 years on maturity அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரி, இந்த பாயிண்ட நான் இன்னும் தெளிவா சொல்றேன். ரெண்டாவது பாயிண்ட பார்க்கலாம். Scheme B offers 9% simple interest if the amount invested in scheme A was 20,000. இப்போ ஸ்கீம் ஏல அவர் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட், இன்வெஸ்ட் பண்ற பிரின்சிபல் தானே சொல்லுவோம் நம்ம. அந்த பிரின்சிபல் எவ்வளவு அப்படின்னா நமக்கு 20,000. அதாவது இந்த 5 தான் 20,000. அப்போ பில இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் என்னவா இருக்கும்? அந்த ரேஷியோ தானே இருக்க போகுது. 5 தான் 2,000னா அப்போ 20,000னா 4 எவ்வளவு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 16,000 ரூபாய். அப்போ ஏங்கிறவர் 20,000 இன்வெஸ்ட் பண்றாரு, பிங்கிறவரு 16,000 இன்வெஸ்ட் பண்றாரு. இந்த டேட்டா இருக்கட்டும். அதுக்கடுத்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் வாஸ் த டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்டு ஆன் மெச்சூரிட்டி ஃப்ரம் போத் த ஸ்கீம். 2 ஸ்கீம்லயும் எனக்கு கிடைச்ச வட்டி மொத்தம் எல்லாமே, எல்லா அமௌண்ட்டையும் சேர்த்து எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்கிறான். ரைட். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்ப நமக்கு பிரின்சிபல் கண்டுபிடிச்சிட்டோம்.
சரியா? அவன் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். 20,000 பிளஸ் ஒரு பியோட சேர்த்து 16,000 அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏல ஒரு ஆஃபர் இருக்கு. என்ன ஆஃபர் அப்படின்னா, ஸ்கீம் ஏ வந்து ஆஃபர்ஸ் 8% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் போனஸ் ஈக்குவல் டு 20% ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரியா? அதாவது இந்த 20,000 கூட நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா 20% நமக்கு ஆட் பண்ணி ஒரு ஸ்கீம்ல கொடுக்குறாங்க. அந்த ஸ்கீம் தான் ஏல கொடுக்குறாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம 120% இன்ட்டு ஏவோடது என்ன ஸ்கீம்? ஏவோட நம்மளுடைய பிரின்சிபல் எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா 20,000. இந்த 20,000ல நான் 120% எடுக்கிறேன். இது பிரின்சிபல்ல இருந்து எனக்கு 120% தான் இந்த போனஸ் ஈக்குவல் டு த அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுக்கு அர்த்தம். ஓகேவா? ரைட். அப்ப அந்த 120%ல எந்த எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் 20,000 எவ்வளவு ஆஃபர்? 8%. 8%ங்கிறது நமக்கு 8 PNR divided by 100ல தான் நம்ம பண்ண போறோம். அப்ப 20,000 into 8% எத்தனை வருஷம்? 5 வருஷம். சரியா? இது ஒரு அமௌண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்களா, ஸ்கீம் பி ஆஃபர்ஸ் 9% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்ப பிங்கிறவரும் ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அந்த ஆஃபர் என்ன அப்படின்னா 9% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ அப்ப இதுல இருந்து 9% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுக்க போறோம். அப்போ இவனுக்கு என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு 20,000 இந்த 16,000ங்கிறத இன்வெஸ்ட் பண்றாங்க. அதுக்கடுத்து அந்த 20,000க்கு நமக்கு ஒரு 20% அமௌண்ட்ல அவனுக்கு கிடைக்கிற வட்டியில சேர்த்து ஒரு அமௌண்ட் கிடைக்கும்ல, சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஒரு அமௌண்ட் கிடைக்கும்ல, அந்த அமௌண்ட்ல 20% அப்படின்னு சொல்லும் போது அதை 120% நான் எழுதிருக்கேன். ரைட்டா? இதோட சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த 16,000க்கு 9% வட்டி 5 வருஷத்துக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு பாக்குறோம். இத ரெண்டையும் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ரைட். இப்போ 120% எப்படி எழுதிக்கலாம்? பர்சன்டேஜ்னா டிவைடட் பை 100ன்னு எழுதிக்கலாம். சரியா? ரைட். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். சரியா? அப்போ 8 40, 40 2 80. அப்போ 80 120. சரியா? அப்போ 0 2 16 1 4 8 8. அப்போ 9,600. அதுக்கு அடுத்து இங்க வருவோமா? இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். அதுக்கு அடுத்து 45 இல்லைன்னா 15 16 5 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 800ன்னு கிடைக்கும். 800 இன்ட்டு 9 அப்படின்னு பார்த்தோம்னா 7,200. அப்போ இதுல இருந்து எனக்கு கிடைக்கிற அமௌண்ட் என்ன அப்படின்னா 9,600 பிளஸ் 7,200 அப்படி பார்த்தோம் அப்படின்னா இது 16,800 ரூபாய் இந்த ஆஃபர்ல மட்டும் எனக்கு கிடைக்குது. ஆஃபரு பிளஸ் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்கீமோட ஆஃபர், இந்த வட்டியில எனக்கு கிடைக்கிறது 16,800 ரூபாய். இப்போ எனக்கு கேட்டிருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, வாட் வாஸ் த டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்ட் ஆன் மெச்சூரிட்டி ஃப்ரம் போத் த ஸ்கீம். அப்போ டோட்டல் மெச்சூரிட்டி என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ பிரின்சிபல் கூட இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான். பிரின்சிபல் நமக்கு ஆல்ரெடி என்ன 36,000. இந்த 20,000 16,000 சேர்க்கிறேன். அது கூட சேர்த்து இந்த 16,800 சேர்க்கிறோம். அப்படி சேர்த்தோம் அப்படின்னா 0 0 8 2 1 5 52,800. 52,800ங்கிறது நமக்கு தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. சரியா? ரைட். கொஸ்டின் நம்பர் 180. The compound interest on a sum of money for 2 years Rs 832. சரியா? 832 ரூபாய் 2 வருஷத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எனக்கு கிடைக்கிறது. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 832. இது 2 வருஷத்துக்கு 2 இயர்ஸ்.
அதுக்கு அடுத்து the simple interest on the same sum for the same period is 800. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எனக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 800 ரூபாய் கிடைக்குதான். இது எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும் அப்படின்னா 400 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஓகேவா? 400 ரூபாய் கிடைச்சிருக்கும். இதுல எனக்கு 2 வருஷத்துக்கு கிடைக்கும் போது எனக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு? 32 ரூபாய். அப்போ எனக்கான வட்டி என்ன கண்டுபிடிச்சலாமா? 400 ரூபாயில 32 ரூபாய் எவ்வளவு? இன்டு 100. 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 4 வச்சு அடிச்சோம் அப்படின்னா 8. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா 8%. சரியா? அப்போ இந்த பிரின்சிபலுக்கு எந்த பிரின்சிபலுக்கோ நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 8%க்கு 2 வருஷத்துக்கு நமக்கு வட்டி எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 800 ரூபாய், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 832 ரூபாய் கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம பிரின்சிபலை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு அடுத்து நம்ம டிஃபரன்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 இயர்ஸ்க்கு கண்டுபிடிச்சலாம். அப்போ 3 வருஷத்துக்கான ஃபார்முலா வச்சு நம்ம சால்வ் பண்ணி போட்டுடலாம். ஓகேவா? ரைட். இப்போ எனக்கு வட்டி கிடைச்சிருச்சு. பிரின்சிபலை பார்த்துருவோமா? எனக்கு 3 வருஷத்துக்கான ஃபார்முலா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்குருவோம். 3 வருஷத்துக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர் 300 பிளஸ் ஆர். ஸோ ஆர்ங்கிறது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஆர் டிவைடட் பை 100 கியூப். சரியா? இப்போ எனக்கு பிரின்சிபல் கண்டிப்பா தேவைப்படுது. ஏன்னா எனக்கு டிஃபரன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப பிரின்சிபலும் தேவை, டிஃபரன்ஸும் தேவை. அப்ப ஏதாவது ஒரு டேட்டா இருந்தா தான் என்னால கண்டுபிடிக்க முடியும். அப்ப பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு வட்டி தெரியணும், வட்டி பர்சன்டேஜ் தெரியணும். அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன? 800 ரூபாய். அதுக்கடுத்து இது 400 ரூபான்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ பிரின்சிபல் பின்னு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% கிடைச்சிருச்சு. டிவைடட் பை 100 இன்ட்டு 2 வருஷத்துக்கு எனக்கு 800 ரூபாய்க்கு கிடைக்குது. அப்ப என்ன பண்ணலாம்? 2 வச்சு அடிச்சோம் அப்படின்னா இங்க 50, இதை வச்சு அடிச்சோம் அப்படின்னா நமக்கு 100. 50 இன்ட்டு 100 5000. அப்போ எனக்கான பிரின்சிபல் 5000. இந்த 5000 ரூபாய் தான் எனக்கு 2 வருஷத்துல 800 ரூபாயை கொடுக்குது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 832 ரூபாயை கொடுக்குது. ஓகே, இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? பிரின்சிபல் என்ன? 5000 இன்ட்டு ஆர் ஸ்கொயர்ங்கிறது 8 இன்ட்டு 8. அதுக்கு அடுத்து 300 பிளஸ் ஆர்ங்கிறது நமக்கு 308 டிவைடட் பை 100 இன்ட்டு 100. அப்போ நம்ம 6 0 போட்டுக்கிற வேண்டியதான். 6 0 போட்டுக்கலாமா? அப்போ இந்த 3 0க்கு இந்த 3 0 கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து இந்த 0க்குலாம் புள்ளி வச்சுக்கிட்டு இருக்காம அப்படியே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 98.56ன்னு கிடைக்கும். சரியா? நமக்கான ஆன்சர் 3rd ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? क्वेश्चन நம்பர் 181. இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா a slant height of the frustum of a cone is 5 cm and the radius of its ends are 4 cm and 1 cm அப்படினு கொடுத்துட்டு find its curved surface area அப்படினு கொடுத்திருக்காங்க. frustum அப்படின்றது என்ன நமக்கு தெரியும். எந்த ஷேப்ல இருக்கும் அப்படினா இந்த மாதிரி. சரியா? கோன்ல இருந்து 2 மூலையும் கட் பண்ணோம் அப்படினா நமக்கு இந்த frustum கிடைக்கும். இதுல என்ன சொல்லிட்டாங்க அப்படினா slant height 5 cm. அப்போ இந்த slant height 5 cm. அப்போ L equal to 5 cm ன்னு அர்த்தம். அடுத்து இந்த ரேடியஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படினா இந்த பெரியது 4 cm, சின்னது 1 cm. ஓகேவா? find its curved surface area. curved surface area க்கு ஃபார்முலா CSA equal to pi into R plus R into L. So pi என்ன 22/7. ரேடியஸ் பெரிய ரேடியஸ் 4 plus 1 5. அப்ப L equal to நமக்கு 5. சரியா? அப்ப 22/7 into 5 into 5 அப்படின்னு பாக்குறோம்.
அப்போ இதுல இருந்து நான் பார்த்தேன் அப்படின்னா 25 இது ஒரு 3ன்னு வச்சுக்கிறோம். 3ன்னு வச்சோம் அப்படின்னா சரி ரைட் 25 அப்போ 21 3.1 இப்ப 25 இன்ட்டு 3.1ன்னு வச்சுக்கிறோம். அப்போ 4×5 25 75 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 77.5ன்னு வருது. 77.5 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கூட வருது. இங்க 77.45 இருக்கு, இங்க 76 இருக்கு, 78.57 இருக்கு. சோ என்ன பண்ணலாம், இன்னொரு டிஜிட்டையுமே நம்மளால பார்க்கணும். அப்போ 3.14ன்னு எடுத்துக்கிடுவோம். அப்போ 25 இன்ட்டு 3.14ன்னு வச்சுக்கிடுவோம். 20 4×5 7 5 15 அப்போ 628 ரைட் 0 இங்க 5 இங்க 8 7 அப்போ 78.5ங்கிறது தான் எக்ஸாக்டா வருது. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கான ஆன்சர். சரியா? கொஸ்டின் நம்பர் 182. ஏ மற்றும் பி ஒரு வேலையை முறையே 45 நாட்களில் மற்றும் 40 நாட்கள் செய்து முடிப்பார்கள். அப்ப ஏங்கிறவரு 45 நாள்லையும் பிங்கிறவரு 40 நாள்லையும் அந்த வேலையை முடிக்கிறாராம். சரியா? ரைட். இருவரும் இணைந்து வேலை செய்ய தொடங்கினர். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு ஏ வேலையை விட்டு நீங்கி விட்டார். அப்ப எவ்வளவு நாள்ல அவர் வேலையை விட்டு நின்றார்ன்றதுலாம் தெரியாது நமக்கு. அடுத்து மீதியுள்ள வேலையை பி 23 நாட்களில் செய்து முடித்தார். நமக்கான ஹிண்ட் இதுதான். 23 நாள் இவர் வேலை செஞ்சிருக்காரு. அப்பனா பிங்கிறவரும் ஏங்கிறவரும் ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட் வேலை செய்வாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எல்சிஎம்ல கண்டுபிடிக்க போறோம். இப்ப 45க்கும் 40க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 360. சரியா? இல்ல அப்படின்னா 180 பார்க்கலாமா? 180 பார்த்தோம்னா வராது. சோ அப்ப 360ங்கிறது தான் நமக்கு கரெக்டா இருக்கும். 360ங்கிறது நமக்கு 8 9. சரியா? 45 இன்ட்டு 8 360, 40 இன்ட்டு 9 360. அப்ப எனக்கு ஏங்கிறவரு ஒரு நாளைக்கு 8 யூனிட் பார்ப்பாரு. பிங்கிறவரு ஒரு நாளைக்கு 9 யூனிட் வேலை பார்ப்பாரு. சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏ வேலையை விட்டு நீங்கி விட்டார். ஒரு சில நாட்களுக்கு பிறகு ஏ நீங்கிட்டாரு. அப்ப பி மட்டும் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கடைசியா ஒரு 23 நாள் வேலை செஞ்சிருக்காரு வேலையை முடிக்கிறது. அப்ப 23 நாள்ல எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாரு? 23 இன்ட்டு 9. அப்போ 9 3 27 மீது 2 32 18 20 207 யூனிட் பி மட்டும் முடிச்சிருக்காரு கடைசியா. அப்ப அதுக்கு முன்னாடி எவ்வளவு வேலை பார்த்திருப்பாங்க பார்க்கலாமா? 360 யூனிட் தான் நம்மளுடைய மொத்த வேலை இவ்வளவுதான் பார்க்க போறாரு. அதுல பிங்கிறவர் 207 யூனிட் லாஸ்ட்ல முடிச்சிட்டாரு. இப்போ 207 யூனிட் நமக்கு லாஸ்டா பி முடிச்சுட்டாரா? அப்ப மீதி எவ்வளவு இருந்திருக்கும்? 3 5 1 153 யூனிட் யாராவது வேலை பார்த்திருக்காங்க அப்படின்னா ஏயும் பியும். அதுதான் இந்த ஏ எவ்வளவு நாள் வேலை பார்த்தாருன்னு தெரியாதுன்னு சொன்னோம்ல, அந்த வேலை இந்த 153 யூனிட் தான். சரி, இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா எனில் ஏ வேலை தொடங்கி எத்தனை நாட்களுக்கு பின் விலகினார். அப்போ ஏ எவ்வளவு நாள் வேலை பார்த்தார் அதான் கேள்வி. அப்ப 153 யூனிட்ட இவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிச்சிருப்பாங்க? 9 8 17ஆல டிவைட் பண்றோம். 17 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9 நாள் 2 பேரும் ஃபர்ஸ்ட் வேலை பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் பி மட்டும் இங்க எவ்வளவு நாள் வேலை பார்த்திருக்காரு அப்படின்னா 23 நாள் வேலை பார்த்திருக்காரு. சரியா? அப்போ ஏ மட்டும் எவ்வளவு நாள் வேலை பார்த்தாருன்னு கேட்டா 9 நாள் 4th ஆப்ஷன்ல இருக்கு. 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள் வேலை பார்த்தாங்கன்னா 2ஐயும் கூட்டணும் அப்படின்னா 23 + 9 32 நாள் அப்படின்னு சொல்லலாம். சரியா? நமக்கு கேட்ட கேள்வி என்னன்னா ஏ எவ்வளவு நாள் வேலை பார்த்தாரு? எத்தனை நாள்? 9 நாள். கொஸ்டின் நம்பர் 183. ஒரு சிறு பீப்பாயில் ஏ பி மற்றும் சி ஆகிய 3 குழாய்கள் பொருத்தப்பட்டுள்ளன.
3 குழாய்களும் ஒன்றாக திறந்து விடப்பட்டால், 3 குழாயும் ஒன்னா திறந்து விடப்பட்டால் A பிளஸ் பி பிளஸ் சி மூணுமே ஒன்னா திறந்து விட்டோம்னா எனக்கு 3/2 நாட்கள்ல முடிக்கிறாங்க, நிமிடங்களில் முடிக்கிறாங்க. அப்ப 3/2 நிமிடத்துல நமக்கு டீப்பாய் காலி ஆகுதான். நிரப்புறதுனாலும் சரி காலி ஆகுறதுனாலும் சரி எதுனாலும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி பிளஸ்லயே எடுத்துக்கலாம். அடுத்தது அந்த பீப்பாய் காலியாகும் குழாய் பி மற்றும் சி. அப்போ பிக்கும் சியும் இணைந்து பீப்பாயை காலி செய்ய 2 நிமிடங்களில் எடுத்துக்கொள்ளும். அப்போ பியும் சியும் சேர்ந்து எத்தனை நாளுக்குள்ள முடிக்கிறாங்க, எத்தனை நிமிஷத்துக்குள்ள முடிக்கிறாங்க அப்படின்னா 2 நிமிஷத்துக்குள்ள முடிக்கிறாங்களாம். ஓகேவா? ரைட். அதுக்கு அடுத்து ஏயும் சியும் இணைந்து பீப்பாயை 2 4/13 நிமிடங்களில் முடிக்கிறார்கள். அதை என்ன பண்ணிக்கலாம்? அப்போ ஏ பிளஸ் சி ஈக்குவல் டு நமக்கு இதுல இருந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 26 30/13. சரியா? அடுத்து என்ன சொல்றான் அப்படின்னா ஏ மற்றும் பி இணைந்து பீப்பாயை காலி செய்ய எத்தனை நிமிடங்கள் ஆகும்? இப்போ ஒரு முழு பீப்பாய முழு கெக்க இந்த ஏ பி சி இந்த 3 பைப்பும் வச்சு அந்த தண்ணியை வெளியேற்றணும் அப்படின்னா 3/2 நிமிடத்துல வெளியேற்றிடும். அதே இது ஏ பியும் சியும் சேர்ந்து வெளியேற்றணும்னு நினைச்சுச்சுன்னா 2 நிமிஷத்துல வெளியேற்றிடும். அதே இது ஏயும் சியும் வெளியேற்றணும்னு நினைச்சா நமக்கு 30/13 நிமிஷத்துல வெளியேற்றிடும். அப்போ ஏயும் பியும் சேர்ந்து எவ்வளவு நேரத்துல அத வெளியேற்றுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் பார்க்க போறோம். சரியா? ரைட். எஃபிஷியன்சி பார்க்க போறோம். எவ்வளவு மொத்த வேலை நமக்கு இருக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ நான் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இங்க மேல இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் நான் பாத்துக்கிறேன். 3 2 30 இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம 30ஐயே நம்ம எல்சிஎம்மா எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு 3ல எத்தனை 30 இருக்கு, 30ல எத்தனை 3 இருக்கு, 10 இருக்கு. இங்க இருக்கக்கூடிய இந்த 2ஐயும் நம்ம பார்க்கணும். இந்த கீழே இருக்கக்கூடிய 2ஓட அப்படியே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 20. சரியா? அப்போ இந்த 30 கூட இன்ட்டு 3/2 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? நமக்கு இந்த 20 தான் கிடைக்கும். சரியா? ரைட். அடுத்தது இந்த இடத்துல 2 இருக்கா? அப்ப 2ங்கிறது 2 நாள்ல 2 நிமிஷத்துல முடிச்சிருப்பாரு. அப்ப 2 நிமிஷத்துல முடிச்சிருப்பாரு அப்படின்னா இங்க 15 எஃபிஷியன்சி நமக்கு 15ன்னு கிடைக்கும். சரியா? 15 × 2 30. அதே மாதிரி இங்க பார்த்தோம் அப்படின்னா 1 × 13 13. ஓகேவா? அப்ப 13 நிமிஷத்துல முடிச்சிருப்பாங்க. 13 யூனிட் அவங்க நிரப்பிடுவாங்க, வெளியேற்றிடுவாங்க அப்படின்னு அர்த்தம். ரைட். இப்போ எனக்கு A plus B plus C யோட ரேஷியோ கிடைச்சிருச்சு, எஃபிஷியன்சி கிடைச்சிருச்சு. B plus C யோட எஃபிஷியன்சி கிடைச்சிருச்சு. அதுக்கடுத்து A plus C யோட எஃபிஷியன்சி கிடைச்சிருச்சு. இப்போ எனக்கு என்ன தேவை? A plus B தேவை. இப்ப 3 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 20 யூனிட் வெளியேற்றுவாங்க. ஓகேவா? அப்போ எங்க ஆளு B plus C போக மீதி இருக்கிறது யாரு? A தான். அப்ப இந்த B plus C நான் இங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டேன்னு வச்சுப்போம். அப்ப 20 - 15. அப்ப A இனுடைய வேல்யூ எனக்கு 5. B யோட வேல்யூ என்ன? இப்போ இங்க பார்க்கலாம். A யும் C யும் 13னா அப்ப B எவ்வளவு இருந்திருப்பாரு? 7 இருந்திருப்பாரு. 7 யூனிட் நமக்கு வெளியேற்றிருப்பாரு. C எவ்வளவு? இவங்க 7, இவங்க 5, மேல இருக்கிறவன் A 5, B வந்து 7. அப்போ 12 போக அப்ப C எவ்வளவா இருந்திருப்பாரு? நமக்கு 8 இருந்திருப்பாரு. சிங்கிறவரு 8 யூனிட் வெளியேற்றுவார். இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்கான் அப்படின்னா ஏயும் பியும் சேர்ந்து அப்போ 5ம் 7ம் எவ்வளவு நேரத்துல வெளியேற்றிருப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப 30/12 அப்படி பார்த்தோம் அப்படின்னா 12 வச்சு அடிச்சோம் அப்படின்னா 2 12 24. அப்ப 6/12. 6/12 நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா 1/2. அப்ப 1/2 நிமிடத்தில் வெளியேற்றிருப்பாங்க.
சரியா? 2.5 நிமிஷம் எங்க இருக்கு? செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. சரியா? கொஸ்டின் நம்பர் 184. Find the sum of the first 40 terms of the series. Right. 1 square minus 2 square plus 3 square minus 4 square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு சம் கேட்டதுனால நமக்கு 40 டேர்ம்ல சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னா Sn equal to n by 2 into 2a plus n minus 1 into d அப்படின்ற ஃபார்முலால தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இது என்னன்னு தெரியணும். அதாவது இது ஃபர்ஸ்ட் நான் வந்து ஏபியா ஜிபியானே நான் இன்னும் கண்டுபிடிக்கல. அப்ப நான் அதை ஃபர்ஸ்ட் ஏபியா ஜிபியான்னு கண்டுபிடிக்கணும். நான் அதுக்குள்ள ஃபார்முலாவே எழுதிட்டேன் ஏபி அப்படின்னு. சரி, ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணதுனால எழுதிட்டேன். சரி, இப்போ இத எப்படி ஏபின்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்றத பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் எப்படி இருக்கு அப்படின்னா 1 square minus 2 square 3 square minus 4 square. அதுக்கடுத்து அப்ப என்ன இருந்திருக்கும்? இங்க பாருங்களேன், 1 square minus 2 square 3 square minus 4 square பிளஸ் இங்க அதுக்கடுத்து பிளஸ் 4 square minus 5 square minus 6 square. இப்படியே போயிட்டு கடைசியா 39 square minus 40 square அப்படிதானே இருந்திருக்கும். ஓகேவா? அப்ப இதோட வேல்யூவை நான் இன்னும் சுருக்கிடலாமா? எப்படி சுருக்கலாம் அப்படின்னா 1 ஸ்கொயருக்கு 1, 2 ஸ்கொயருக்கு 4. அப்ப 1 மைனஸ் 4 அப்படின்னா மைனஸ் 3 கிடைக்க போகுது. இங்க அதே மாதிரி 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 9 மைனஸ் 16. 9 மைனஸ் 16 நமக்கு மைனஸ் 7. ஓகேவா? அடுத்தது இங்க 5 ஸ்கொயர் 25 மைனஸ் 36. அப்போ 11 கிடைச்சிருக்கும். மைனஸ் 11. அப்ப இதுக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? மைனஸ் 4. இங்க இருந்து டிஃபரன்ஸ் பாருங்க, மைனஸ் 4. அப்போ எனக்கு இது ஏபியா ஜிபியா? எனக்கு காமன் ரேஷியோ கிடையாது, எனக்கு காமன் டேர்ம் தான் இருக்கு. அப்போ எனக்கு இது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஏபி தான் கிடைச்சிருக்கு. அப்போ மைனஸ் 4ங்கிறது டி. டி ஈக்குவல் டு மைனஸ் 4. அப்ப ஏ ஈக்குவல் டு என்ன? ஏ ஈக்குவல் டு மைனஸ் 3. ஓகேவா? அப்ப எஸ் என்னங்கிறது என்ன? எனக்கு 20வது டேர்ம். இது மாதிரி போயிருந்துச்சு அப்படின்னா இது 1வது டேர்ம், இது 2வது டேர்ம், இது 3வது டேர்ம்னா இது எத்தனாவது டேர்மா இருந்திருக்கும்? 20வது டேர்மா இருந்திருக்கும். சரியா? ரைட். அப்போ Sn ஈக்குவல் டு நமக்கு 20 ஈக்குவல் டு 20 டிவைடட் பை 2. 2a என்ன? 2 into minus 3 plus n equal to என்ன? 20 minus 1 into d என்ன? நமக்கு minus 4. அவ்வளவுதான். சால்வ் பண்ண ஆன்சர். அப்போ 2 வச்சு இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10 கிடைச்சிருக்கும். இங்க மைனஸ் 6 பிளஸ் 19 இன்ட்டு மைனஸ் 4. இப்போ 19 மைனஸ் 4 அப்படின்னு பார்க்கும்போது 76 கிடைக்கும். சரியா? அப்போ இதுல 10 இன்ட்டு மைனஸ் 82 கிடைக்கும். இங்க இந்த 10ஐயும் மைனஸ் 82 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 820. மைனஸ் 820 எங்க இருக்கு? இங்க இருக்கு, செகண்ட் ஆப்ஷன்ல. அப்போ இந்த 40 டேர்மையும் நான் கூட்டினேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் 820 கிடைக்கும். இந்த 40 டேர்மை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 20 டேர்மா மாத்திட்டேன். என்னோட கன்வீனியன்ட்டுக்காக நான் இப்படி மாத்திக்கிட்டேன், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரா மாத்திட்டேன். ஓகேவா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா. ஸோ இது அப்படி மாத்திக்கிட்டது மாதிரி இருக்கு. 1 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர். அப்ப நான் எனக்கு டிஃபரன்ஸ் கிடைச்சிரும்ல, அதை வச்சு நான் சால்வ் பண்ணிட்டேன். கொஸ்டின் நம்பர் 185. x plus 1 by x equal to 2. What is the value of x minus 1 by x அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஷார்ட்கட்ல பார்த்தோம் அப்படின்னா எந்த ரெண்டு நம்பரை கூட்டம்னா நமக்கு 2 கிடைக்கும். இங்க x க்கு 1ஐயும் x க்கு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா தானே 2 கிடைக்கும்.
எக்ஸுக்கு 1 இந்த எக்ஸுக்கு 1 அப்போ 1/1 1 தான் இருந்திருக்கும் அப்போ 1 + 1 = 2 அப்ப இங்க பாருங்க எக்ஸுக்கு 1 தான் கொடுக்க போறோம் -1/1 அப்போ 1/1ங்கிறது 1 தான் 1 - 1 = 0 ஆன்சர் என்ன 0 அவ்வளவுதான் இது ஷார்ட்கட் பார்த்த உடனே நம்மளால கண்டுபிடிக்க முடியுது அதனால பண்றோம் இப்போ x + 1/x = 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 2வை நம்ம k ன்னு மாத்திக்கிறோம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு அப்போ இந்த x - 1/x = நமக்கு x + 1/x the whole square -4 ன்னு ஒரு டேர்ம் எழுதலாம் ஓகேவா அப்ப இத நான் இன்னும் ஃபர்தரா என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இந்த டேர்மை நான் k ன்னு எடுத்துக்கிட்டேனா அப்போ k ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள k ஸ்கொயர் -4 kங்கிற வேல்யூ என்ன 2 அப்போ 2 ஸ்கொயர்ங்கிறது 4 4 - 4 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 0 ஸ்கொயர் ரூட் 0 0 தான் அப்ப 0ங்கிறது நமக்கு செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க அவ்வளவுதான் ரைட் क्वेश्चन நம்பர் 186 the ratio of 20 miles to 25 kilometer மைல்ஸ்ல இருந்து கிலோமீட்டருக்கு ரேஷியோ கேட்டிருக்காங்க அப்போ நமக்கு 1 மைல் ஈக்குவல் டு நமக்கு 1.6 கிலோமீட்டர் அப்படின்னு மீனிங் ஓகேவா இப்போ எப்பவுமே ரேஷியோ கேட்டாங்கன்னா ஒரே யூனிட்ல தான் இருக்கும் கிலோமீட்டர்னா கிலோமீட்டர்ல இருக்கணும் மைல்னா மைல்ல இருக்கணும் அது செகண்ட்னா செகண்ட்ல இருக்கணும் சரியா மீட்டர்னா மீட்டர்ல இருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கணும் ஒரே யூனிட்ல தான் எப்பவுமே ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணணும் அப்போ இந்த 20 மைல்ஸ்ங்கிறத நான் என்ன பண்ணிக்கலாம் 20 into 1.6 கிலோமீட்டர் அதோட மல்டிப்ளை பண்ணிருக்கேன் is to 25 கிலோமீட்டர் எல்லாத்தையுமே கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்றேன் ஓகேவா கிலோமீட்டர் கேன்சல் ஆயிரும் அதுக்கு அடுத்து 1.6 ஐயும் 20 மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு 32 அதுக்கு அடுத்து இந்த 25 அப்படியே இருக்க போகுது அப்ப 32:25ங்கிறத நமக்கான ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு சரியா ஒரு மைல் ஈக்குவல் டு 1600 மீட்டர்னு அர்த்தம் அல்லது 1.6 கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க ரைட் 187 find the x so that x + 6 x + 12 and x + 15 are consecutive terms of a geometric progression gp கேட்டிருக்காங்க ரைட் நமக்கு gp கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி x டேர்ம்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா a/r a into r இந்த டேர்மை நம்ம எடுத்துக்கிறோம் இப்படி எடுத்துதான் கண்டுபிடிக்கணும் இத இன்னொன்னு காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் t2/t1 = t3/t2 அப்படின்ற ஒரு டேர்மை எடுத்து சால்வ் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ரொம்ப நேரம் ஆயிரும் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ல வந்துடும் சரியா அது மாதிரிலாம் நம்ம சால்வ் பண்ணக்கூடாது நம்ம எக்ஸாம் டைமை எப்படி சுருக்கிக்கிறது நம்ம இந்த கொஸ்டினை எவ்வளவு சீக்கிரமா சால்வ் பண்றோம் அப்படிங்கறதா முக்கியம் இப்போ இதுல எக்ஸோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க அப்போ நான் எக்ஸுக்கு இந்த வேல்யூவெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வேல்யூ கிடைச்சிருமா இப்போ இதுல -78ன்னு கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இது -7 தான் இருந்திருக்கும் ரைட் 78னே வச்சுக்குருவோம் -78 + 6 அப்பனா -72ன்னு கிடைக்குது ரெண்டாவது டேர்ம் பாருங்க -78ல 12 போச்சு அப்படின்னா எனக்கு 66 -66ன்னு கிடைச்சிருக்கும் அதுக்கு அடுத்து இதுல இருந்து 78ல இருந்து 15 கழிச்சேன் அப்படின்னா எனக்கு -63 இருக்கும் ஏதாவது ஒரு நம்பர்னால நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 66 கிடைக்குமா 66ல ஏதாவது ஒரு நம்பர் காமன் ரேஷியோனால நான் மல்டிப்ளை பண்ணேன்னா 63ன்னு கிடைக்குமா 63ன்னு கிடைக்குமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி ஸோ கண்டிப்பா இதோட இது கிடையாது இப்ப பாருங்களேன் இந்த நம்பரை நான் வேற எதனால நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 66 கிடைக்கும் ஒரு காமன் ரேஷியோ இதுல வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இது இருக்காது இப்போ அதுக்கு அடுத்து பாக்குறேன் தேர்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறோம் தேர்ட் ஆப்ஷன் இப்ப -12 இருக்கு அப்ப நான் இந்த இடத்துல -12 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நமக்கு -6ன்னு கிடைக்கும் அதுக்கு அடுத்து இந்த இடத்துல நான் -12 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 0ன்னு கிடைக்கும் ஒரு ஜிபியை பொறுத்தளவுல 0 வரவே வராது ஸோ அதனால இந்த ஆப்ஷனும் வராது தேர்ட் ஆப்ஷனும் வராது சரி செகண்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கலாமா
இப்போ எக்ஸுக்கு -18 எடுத்துக்கிறேன். இப்போ -18 + 6 அதோட ஆன்சர் என்ன அப்படின்னா -12. அடுத்தது எக்ஸ் பிளஸ் 12 அப்போ இங்க -18 + 12 அப்படின்னா -6ன்னு கிடைக்கும். அதுக்கு அடுத்து எக்ஸ் பிளஸ் 15 எக்ஸ்ங்கிறது -18 15னா -3. சரியா? இப்ப பாருங்களேன், இத நான் எதால மல்டிப்ளை பண்ணியிருந்தேன்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் டிவைடட் பை 2 டிவைடட் பை 2 டிவைடட் பை 2 டிவைடட் பை 2. அப்பனா இங்க பாருங்களேன் என்ன ஆகுது, என்னால இங்க 1/2 நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்க ஒரு காமன் ரேஷியோங்கிறது நமக்கு செட் ஆகுது. 1/2 தான் நமக்கான காமன் ரேஷியோ. அப்போ இந்த ஜிபிக்கு ஆன்சர் எதாதான் இருக்கும், எக்ஸோட மதிப்பு -18 தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல a/r வச்சுக்கிறோம். அப்ப காமன் ரேஷியோ என்ன, 1/2 2 2ன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ரைட். கொஸ்டின் நம்பர் 188. A shopkeeper purchased 200 bulbs for Rs 10 each. அப்போ ஒரு பல்போட ரேட்டு 10 ரூபாயா, இது மாதிரி 200 பல்ப் வாங்குறாரு. அப்படின்னா டோட்டலா இந்த பல்போட ரேட் என்ன அப்படின்னா 2000 ரூபாய். சரி, however 5 bulbs are fused. so 5 பல்பு ஃபியூஸ் போயிடுச்சான், had to be thrown away. அந்த 5 பல்பையும் தூக்கி தூர போட்டுறாராம். the remaining were sold at 12 each. அப்போ இந்த 200 பல்ப்ல 5 பல்பை தூக்கி வீசிட்டார். அப்ப மீதி எவ்வளவு இருந்திருக்கும், 195 இருந்திருக்கும். இத ஒரு பல்பு 12 ரூபாய்னு விற்கிறாரு. அப்ப 12 ரூபாய்னு வித்தாரு அப்படின்னா 390 195 0 4 13 1 2. அப்போ 2340 ரூபாய்க்கு விற்கிறார். இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்கான் அப்படின்னா ஃபைண்ட் த கெயின் ஆர் லாஸ். இப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 2000 ரூபாய்க்கு வாங்கினாரு, 2340 ரூபாய்க்கு வித்திருக்காரு. அப்போ 340 ரூபாய் நமக்கு லாபம். அப்போ 2000த்துல 340 எவ்வளவு பெர்சன்டேஜ்? 2 0க்கு 2 0 கேன்சல், இந்த 0க்கும் கேன்சல், 2 வச்சு அடிச்சோம் அப்படின்னா 17%. 17%ங்கிறது எங்க இருக்கு, தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு. கொஸ்டின் நம்பர் 189. A rectangular paper with 14 cm is rolled along its width and cylinder of radius 20 cm is formed. Find the volume of the cylinder அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலிண்டரோட வால்யூம்க்கு ஃபார்முலா என்ன, வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஈக்குவல் டு πr²h. சிலிண்டரோட வால்யூம்க்கு ஃபார்முலா πr²h. ரைட். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெக்டாங்குலர் பேப்பர், ஒரு ரெக்டாங்குலர் பேப்பர் இருக்கு. அத நான் என்ன பண்றேன் அப்படின்னா அப்படியே ரோல் பண்ணி அத நான் ஒரு சிலிண்டரா ஃபார்ம் பண்றேன். சரியா? ரேடியஸ் 20 சென்டிமீட்டர் சிலிண்டரா மாத்துறேன். அப்ப சிலிண்டர் எப்படி இருந்திருக்கும், இந்த மாதிரி இருந்திருக்கும். ஓகேவா? இந்த சிலிண்டர் இந்த மாதிரி இருந்திருக்கும். அப்போ என்னோட வித்து இதுதான். அப்ப 14 சென்டிமீட்டர். எனக்கான ரேடியஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 20 சென்டிமீட்டர். ஓகேவா? ரைட். இப்ப வால்யூம்க்கு கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ πr²hங்கிறதுக்கு நான் எடுத்துக்கலாம். ஹைட் எவ்வளவு, 14. அப்போ πங்கிறத நான் 22/7 எடுத்துக்கிறேனுமா. r², rங்கிறது 20, 20 × 20. ஹைட் நமக்கு 14. 7 வச்சு அடிச்சோம் அப்படின்னா 2, 20 400 ஆயிருக்கும். அப்ப 400 22 அப்படின்னு பார்க்கும்போது 880. அதாவது 8800 இருந்திருக்கும். அதுக்கடுத்து மறுபடியும் 2ஆல மல்டிப்ளை பண்றோம். 0 0 16, இது 1 2 16 17. அப்போ 17600 சென்டிமீட்டர் ஸ்கொயரா, சென்டிமீட்டர் கியூபா, சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கான்னு பார்க்கணும். சரியா? இப்ப நமக்கு வால்யூம் அப்படின்னா பவர்ல என்ன இருந்திருக்கணும், இங்க r பவர்ல 2 இருக்கு. அப்ப h பவர்ல ஒரு 1 இருக்குன்னு வச்சோம்.
அப்ப இங்க மேல கூட்டணும் அப்படின்னா ஆர் கியூப்ன்றது மாதிரி வருது, கியூப்ல நமக்கு வேல்யூ வரணும். அப்ப சென்டிமீட்டர் கியூப்ன்றதுதான் நமக்கான ஆன்சர். நிறைய பேர் 17,600 இருக்கவும் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிருப்பீங்க, அது ஆன்சர் கிடையாது. சென்டிமீட்டர் கியூப்ன்றதுதான் நமக்கான ஆன்சர். சரியா? ரைட். வால்யூமுக்கு மீட்டர் கியூப் தான் வரும். இங்க நமக்கு யூனிட் சென்டிமீட்டர்ல கொடுத்ததுனால சென்டிமீட்டர் கியூபா மாத்திட்டோம். மீட்டர்னு கொடுத்திருந்தாங்கன்னா மீட்டர் கியூப்ல வந்திருக்கும். Question number 190. The number of zeros end the cube of 100 square. 100 square ஓட கியூப் எத்தனை ஜீரோ வரும் அப்படின்னு கேக்குறாங்க. 100 ஸ்கொயர் ஓட கியூப் எத்தனை ஜீரோ வரும்னு கேக்குறாங்க. அப்பனா 100 பவர் 6 வரும். சரியா? அப்போ 100 பவர் 6 என்னன்னு பண்ணுவோம், 100 ஸ்கொயர் ஓட கியூப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 100 into 100, அதுக்கப்புறம் நமக்கு 100 into 100 into 100 into 100 6 டைம் வந்துருச்சா? அப்ப பார்த்தோம் அப்படின்னா 2 4 6 8 10 12 ஜீரோ இருக்கும். ஓகேவா? ரைட். அப்ப 190க்கு செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. அதாவது 100 ஸ்கொயரோட கியூபுக்கு எத்தனை ஜீரோ வரும், கணத்தில் உள்ள பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை. ஓகேவா? ரைட். கொஸ்டின் நம்பர் 191 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கன்க்ளூஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து சிலாகிசம் அப்படின்ற டாபிக்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, ரீசனிங்ல இருந்து. ஓகே, இப்போ ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்கான்றத பார்த்தலாம். ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஆல் சேர்ஸ் ஆர் டேபிள்ஸ். ஸோ இந்த சிலாகிசத்தை பொறுத்தளவுல வென் டயக்ராம்ல சால்வ் பண்றது தான் நமக்கு 100% அக்யூரசியா ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதனால நம்ம வென் டயக்ராம் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். ரைட். இப்போ ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம வென் டயக்ராம் வரையணும். அந்த வென் டயக்ராம்ல கன்க்ளூஷனை செக் பண்ணி பார்க்கணும், அந்த வென் டயக்ராம்ல தெரியுதா இல்லையா அப்படின்னு. அப்படி செக் பண்ணிட்டு நமக்கு அந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆச்சு அப்படின்னா ஃபாலோஸும் கொடுக்க போறோம், இல்லைன்னா நோன்னு கொடுக்க போறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆல் சேர்ஸ் ஆர் டேபிள். எல்லா சேரும் டேபிளா, எல்லா சேரும் டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சம் டேபிள்ஸ் ஆர் டெஸ்க். கொஞ்சம் டேபிள் டெஸ்கா. அடுத்து ஆல் டெஸ்க் ஆர் அல்மிரா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அலமாரின்னு சொல்லுவோம்ல தமிழ்ல, ஆல் டெஸ்க் ஆர் அல்மாரி அப்படின்னு வச்சுக்குவோம். ஆல் டெஸ்க் ஆர் அல்மிரா. ஓகே, அடுத்து கன்க்ளூஷனை செக் பண்ணி பார்க்கணும். கன்க்ளூஷன்ல சம் ஆல்மிராஸ் ஆர் சேர். சம் ஆல்மிராஸ் ஆர் சேர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சேரும் ஆல்மிராவும் டச் பண்ணிருக்க, எங்கேயாவது டச் பண்ணவே இல்லை, அதனால அது வராது. அடுத்தது சம் ஆல்மிராஸ் ஆர் டேபிள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் அலமாரி டேபிள்குள்ள டச் பண்ணிருக்கான்னு கேக்குறாங்க, டச் பண்ணி தான் இருக்கு. அடுத்தது சம் டெஸ்க் ஆர் சேர். கொஞ்சம் டெஸ்க் சேருக்குள்ள இருக்கான்னு கேக்குறாங்க. டெஸ்கும் சேரும் தனித்தனியா இருக்கு, எங்கேயும் சம் கண்டிஷன் வரல, ஸோ அந்த கன்க்ளூஷனும் நமக்கு வராது. அடுத்தது நோ ஆல்மிரா இஸ் சேர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் அலமாரி சேர்ல டச் பண்ணிருக்கா, அதாவது கொஞ்சம் எந்த ஒரு அலமாரியும் சேர் இல்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அலமாரிக்கும் சேருக்கும் எங்கேயாவது சண்டை இருக்கான்னு கேக்குறாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம போடலாம், இங்க இல்ல, அப்படி ஒரு படத்துல இல்லவே இல்லை. இது ஒரு பாசிட்டிவ் டயக்ராம், அப்ப நெகட்டிவ் கன்க்ளூஷன் வரக்கூடாது. ரைட்டா? இப்ப நம்மளால கேட்பாங்க, இந்த மாதிரி சம் கண்டிஷன் இருக்கு, இப்ப இதை ஏன்னு வச்சுக்கிறோம், இதை பின்னு வச்சுக்கிறோம், இது சி, இது டின்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? அதாவது ஆல் ஏ இஸ் பி, சம் பி இஸ் சி, சம் சி இஸ் டி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ டிக்கு நோ ஏ நோ டி இஸ் ஏ அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிறோமே. நோ டி இஸ் ஏ அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் கேக்குறாங்க. அது வருமானு கேட்டாங்கன்னா நம்மளும் வரும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஏயும் டியும் டச் பண்ணல, அப்ப நோ வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. சரியா? நமக்கு ஏக்கும் டிக்கும் நோ கண்டிஷன் கொடுத்திருந்தா மட்டும்தான், ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருந்தா மட்டும்தான் நோ வரும், இல்லைன்னா வரவே வராது. ஓகேவா? அப்போ இந்த மூணாவது
கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது, 4வது கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது. அதுக்கப்புறம் இதுல நம்ம ஒரு விஷயத்த பார்க்கணும். இப்போ நமக்கு ஒரு கன்க்ளூஷன் தான் ஃபாலோ ஆகுது, ரெண்டாவது கன்க்ளூஷன் மட்டும் ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஆப்ஷன்ல பாருங்க ஏதாவது இருக்கான்னு பாருங்க, 2வது கன்க்ளூஷன் மட்டும் ஃபாலோஸ்னு. அது மாதிரி இல்லவே இல்லை. அப்போ ஆப்ஷன்ல என்ன ஒண்ணு இருக்குல்ல, எய்தர்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சம், அதாவது 2 கன்க்ளூஷன் தப்பா இருக்கணும். பாருங்க இதுல 3 கன்க்ளூஷன் தப்பா இருக்கு. அதுல ஒரு கன்க்ளூஷன்ல சம் இருக்கணும், ஒரு கன்க்ளூஷன்ல நோ இருக்கணும். இது ரெண்டுமே தப்பா இருக்கணும். அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் சேமா இருக்கணும். இங்க பாருங்க, அல்மிரா அண்ட் சேர், அல்மிரா அண்ட் சேர். ஓகேவா? இதுல நோல இருக்கு, இது சம்ல இருக்கு. அப்பனா இதுக்கு எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் 4 அண்ட் நார்மலா 2 follows. So நமக்கு செகண்ட் ஆப்ஷன் இஸ் a correct answer. சரியா? ரைட். இந்த சிலாகிஸ்ல உங்களுக்கு டவுட் இருக்கு. இதுல வந்து இப்ப நான் சொல்லும்போது யாரெல்லாம் இந்த கிளாஸ் பார்த்திருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் புரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் சிலாகிசம் டாபிக்கே என்ன ஐடியாவே இல்லாம இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது புரிஞ்சிருக்காது. அப்பனா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, எங்களுக்கு வந்து சிலாகிசம் கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு கிளாஸ் கொடுத்துடலாம். ஸோ அது எய்தர் கண்டிஷன், அதுக்கப்புறம் அந்த கன்க்ளூஷன்ல என்னென்னலாம் நமக்கு கண்டிஷன் கொடுப்பாங்க, சம், நோ, ஆல், சம் நாட், அதுக்கப்புறம் சம் நோக்கு எய்தர் கண்டிஷன், அதுக்கப்புறம் ஆல் சம் நாட்டுக்கு ஒரு எய்தர் கண்டிஷன், இந்த மாதிரி காம்ப்ளிமெண்டரி பேர் எல்லாத்தையுமே பார்த்துடலாம் ஒரு வீடியோக்குள்ள. வேணும்னா சொல்லுங்க, நம்ம வீடியோ போட்டுடலாம். ரைட். கொஸ்டின் நம்பர் 192. ஆல் பி ஆர் எம், எல்லா பியும் எம்முக்குள்ள இருக்கான். ஓகே. அடுத்தது சம் ஜே ஆர் பி, கொஞ்சம் ஜே பிக்குள்ள இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஜே பிக்குள்ள இருக்கு, இந்த கொஞ்சம் ஜே பிக்குள்ள இருக்கு. இப்ப கன்க்ளூஷனை செக் பண்ணி பார்க்கலாம். சம் எம் ஆர் நாட் பி, எப்பவுமே பாசிட்டிவ் டயக்ராமுக்குள்ள நெகட்டிவ் வரவே கூடாது. கன்க்ளூஷன் ஃபாலோவே ஆகாது, கண்ணை மூடிட்டு வராதுன்னு சொல்லிடலாம். அப்ப இது வரவே வராது. நோ ஜே இஸ் எம், எம்முக்கும் ஜேக்கும் நோ வரவே வராது. அப்ப 2 கன்க்ளூஷனுமே நமக்கு வரவே வராது. நெய்தர் கன்க்ளூஷன் ஃபாலோஸ், நெய்தர் கன்க்ளூஷன் ஃபாலோஸ் அப்படின்னா 2 கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு முடிவும் பின்பற்றவில்லை. தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. ரைட். கொஸ்டின் நம்பர் 193. ஆல் பேசஞ்சர் ஆர் என்ஜினியர், எல்லா பேசஞ்சரும் நமக்கு என்ஜினியரா. ஓகே. அடுத்தது சம் பேசஞ்சர் ஆர் கிளர்க், கொஞ்சம் பேசஞ்சரு கிளர்க் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் பேசஞ்சரு கிளர்க். அடுத்தது நோ என்ஜினியர் இஸ் ஜியோகிராஃபர், அதாவது எந்த ஒரு என்ஜினியரும் ஜியோகிராஃபர் இல்ல, ஜியோகிராஃபர் இல்ல அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே. அப்போ என்ஜினியருக்கும் ஜியோகிராஃபருக்கும் சண்டை. அதே மாதிரி என்ஜினியருக்குள்ளதான் இந்த பேசஞ்சர் இருக்கான். அப்ப பேசஞ்சருக்கும் ஜியோகிராஃபருக்கும் சண்டை அப்படின்றது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் கிளர்க்குக்கும் ஜியோகிராஃபருக்கும் சண்டை அப்படின்னு எடுக்கலாம். ஏன்னா இந்த பார்ட் வந்து என்ஜினியருக்குள்ளதான் இருக்கு. அதனால சம் கிளர்க்ஸ் ஆர் நாட் ஜியோகிராஃபர் அப்படின்றது கொடுக்கலாம். ரைட். இப்போ கன்க்ளூஷன் செக் பண்ணி பார்த்தலாம். சம் என்ஜினியர்ஸ் ஆர் கிளர்க், கொஞ்சம் என்ஜினியர் கிளர்க்கான்னு கேட்கிறான். ஆமா. நோ பேசஞ்சர் இஸ் ஜியோகிராஃபர், எந்த ஒரு பேசஞ்சரும் ஜியோகிராஃபர் இல்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா ஜியோகிராஃபர் பேசஞ்சர் இல்லை, அப்ப அதுவும் ஃபாலோ ஆகும். அதுக்கு அடுத்து 3வது கன்க்ளூஷன், ஆல் ஜியோகிராஃபர் இஸ் கிளர்க். ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல கன்க்ளூஷன் 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனா தமிழ்ல கரெக்டா கொடுத்துருப்பாங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல் ஜியோகிராஃபர் இஸ் கிளர்க், எல்லா ஜியோகிராஃபரும் கிளர்க்கா அப்படின்னு கேக்குறாங்க. எல்லா ஜியோகிராஃபரும் இங்க கிளர்க்கு கிடையாது. அதே மாதிரி நோ ஜியோகிராஃபர் இஸ் கிளர்க்கும் நமக்கு கிடையாது. இதுல கண்டிஷன் நமக்கு தெரியாது, அதனால இந்த 3வது கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது. அப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் அண்ட் செகண்ட் கன்க்ளூஷன் ஃபாலோஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, ஒன்லி கன்க்ளூஷன் 1 and 2 follows. Right. Question number 194. Some questions are answered. அதுக்கடுத்து all answer are wrong, எல்லா ஆன்சரும் ராங்கா. அதுக்கடுத்து some wrong are correct, some wrong are correct. அதுக்கடுத்து கன்க்ளூஷன் செக் பண்ணி பார்க்கிறோம். some wrong are question, ராங்கும் கொஸ்டினுக்குள்ள இருக்கான்னு கேக்குறாங்க. சம் இருக்கு. அடுத்தது சம் கரெக்ட் ஆர் ராங், கொஞ்சம் கரெக்ட் ராங்குக்குள்ள இருக்கான்னு கேக்குறாங்க. ஆமா, சம் கரெக்ட் ராங்குக்குள்ள இருக்கு.
அதுக்கு அடுத்து பாருங்க சம் ஆன்சர் ஆர் ராங். கொஞ்சம் ஆன்சரு ராங் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா ஆன்சரும் ராங் தான். அப்ப சம்ங்கிறதும் நமக்கு வரும். ஆல் இருந்துச்சுனாலே சம் நமக்கு ஃபாலோ ஆகும். அப்போ எல்லா கன்க்ளூஷனும் நமக்கு ஃபாலோ ஆகுது. சோ ஆல் ஃபாலோஸ். கொஸ்டின் நம்பர் 195. இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, கொடுக்கப்பட்ட தொகுப்பில் உள்ள எண்களைப் போலவே எண்களும் கொடுக்கப்பட்டுள்ள எண்களும் தொடர்புடைய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். அதாவது அனலாகி டைப்ல கேட்டிருக்காங்க. சரியா? அனலாகில இந்த மாதிரி ஒரு நம்பர் பேர் கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி இருக்கக்கூடிய இங்க பேர் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் இதுல என்ன லாஜிக் ஃபாலோ ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ 146 அதுக்கப்புறம் 58 இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 10 அதுக்கப்புறம் 204 கிடைக்குது. 204 நான் 2ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா 102. சரியா? அப்ப நான் இந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் இந்த தேர்ட் நம்பரையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த எண்ணு கிடைக்கும். அதே மாதிரி பார்க்கும்போது நமக்கு செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் அந்த மாதிரி வருது. ஏன்னா 150ஐயும் 62ஐயும் கூட்டும் போது நமக்கு 212. 212 நான் 2ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா 106. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். மற்ற எந்த ஆப்ஷனும் நமக்கு சூட்டபிளா இருக்காது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 196. இங்க பாருங்க, இந்த மாதிரி USERன்னு கொடுத்துட்டு USREன்னு கொடுத்துருக்காங்க. இங்க டயரிங் கொடுத்துட்டு TRNIIG அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கோட் கொடுத்துருக்கான்றத நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. சரி, ரைட். இதுல இருக்கக்கூடிய லெட்டரே தான் இதுலயும் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்பன்னா ஒண்ணு அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிருக்கலாம். ஆல்பபெட் படி நமக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கலாம். இல்ல அப்படின்னா ஆல்பபெட்ல ரிவர்ஸ் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிருக்கலாம். இல்ல அப்படின்னா கான்சனன்ட் ஃபர்ஸ்டும் அதுக்கடுத்து வவ்வல்ஸ செகண்டும் வச்சிருக்கலாம். இல்லைன்னா வவ்வல்ஸ ஃபர்ஸ்டும் கான்சனன்ட் செகண்டும் வச்சிருக்கலாம். இங்க பார்க்கலாமா? யூங்கிறது ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, அதுக்கடுத்து எஸ் வந்திருக்கு, இ வந்திருக்கு, அதுக்கடுத்து நமக்கு யூசர்ன்றது நமக்கு USREன்னு மாறி இருக்கு. இங்க பாருங்க, யூவோட நம்பர் 21, எஸ்ஸோட நம்பர் 19, இயோட நம்பர் 5, ஆரோடது 18. பாருங்க 21 ஃபர்ஸ்ட்ல இருக்கு, இங்க 19, 18, 5. அப்போ டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்போ டயரிங் செக் பண்ணி பார்த்தலாமா? டயரிங்கிறது இப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. என்னது அப்படின்னா TRNIIGன்னு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்ப நான் பாருங்க 20, 18, 14, 9, 9, 7. அப்ப அதே மாதிரி நமக்கு கொடுத்திருக்கிற கொஸ்டின் டிவோட்டட் அப்படின்னு இருக்கு. அத நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுவோம்? டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் B இருந்திருப்பாரு, அதுக்கப்புறம் T இருந்திருப்பாரு, அதுக்கப்புறம் O. சரியா? அடுத்தது EED. அப்ப VTOEED எங்க இருக்கு? நமக்கு ஃபோர்த் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து கொஸ்டின் நம்பர் 197. இந்த ஃபாலோவிங் கொஸ்டின் செலக்ட் ஆட் வேர்ட் ஃபார், அதாவது நமக்கு வித்தியாசமான ஒன்றை கண்டறிக அப்படின்னு கொடுத்துட்டு கவிதை கவிஞர், ஆபரணம் பொற்கொள்ளர், அதுக்கடுத்து ஆடைகள் தையல்காரர், தச்சர் மரச்சாமான்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல நமக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவங்க தயாரிக்கக்கூடியது. சரியா? அப்போ இது தொழிலாளி, இதுல தயாரிக்கக்கூடிய பொருட்கள். சரியா? ப்ரொடக்ஷன். அப்ப அதே மாதிரி பொற்கொள்ளர் இவர் என்னத்தை உருவாக்குவாரு? ஆபரணத்தை உருவாக்குவார். அதே மாதிரி தையல்காரர் எதை உருவாக்குவாரு? ஆடைகளை உருவாக்குவார். அதே மாதிரி தச்சர் இங்க இருக்கணும், மரச்சாமான் இங்க இருக்கணும். அப்படி இருந்தா தான் நமக்கு இந்த கொஸ்டின் இருக்கும். தச்சர் மரச்சாமான்களை உருவாக்குவார்னு வரும். அப்ப டிஃபரெண்டா இருக்கு. இந்த ஃபோர்த் ஆப்ஷன் தான் நமக்கான ஆன்சர். கார்பெண்டர், பர்னிச்சர் மாத்தி இருக்கணும். கொஸ்டின் நம்பர் 198. தொகுதியில் உள்ள மற்ற எண்களிலிருந்து வேறுபட்ட எண்களை தேர்ந்தெடுக்கவும். வேறுபட்ட எண்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது 5 கியூப் 125 plus 2 அப்போ 127. 29 பாருங்க 3 கியூப் plus 2. ஓகேவா? இந்த ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க 2 கியூப் plus 2. அதே மாதிரி 18ங்கிறது நமக்கு டிஃபரெண்டா இருக்கு. சரியா? எந்த கியூபோட 2 ஆட் பண்ணா நமக்கு இந்த 18 கிடைக்காது. சோ இது 4 ஸ்கொயர் plus 2 தான் இருக்கு. அப்போ இது நமக்கான ஆன்சர் கிடையாது. சரியா? இது 5 கியூப் plus 2, 3 கியூப் plus 2, 2 கியூப் plus 2. ஓகே, क्वेश्चन நம்பர் 199.
189, 113, 131, 139, 167, 181. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கொடுக்கப்பட்ட மாற்றுகளில் முரண்பட்ட சொல் அல்லது எழுத்து அல்லது எண் இதை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆட் மேன் அவுட் அதுதான் கேட்டிருக்காங்க. வித்தியாசமான ஒன்னை கண்டறி. வித்தியாசமான ஒண்ணு எது இதுல நமக்கு இருக்கிறதுலயே ஆப்ஷனை பாருங்க. 189, 181, 167, 131. இது எல்லாமே இந்த நம்பர் எல்லாமே பிரைம் நம்பர். ஓகேவா? அப்ப இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு நான் பிரைம் நம்பர் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 189 தான். இது மட்டும் பிரைம் நம்பர் நமக்கு கிடையாது. சோ காம்போசிட் நம்பர் இது 3ஆலையும் டிவைட் ஆகும். சரியா? 189 3ஆல டிவைட் ஆகும். கொஸ்டின் நம்பர் 200. இது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இதுல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க. ரைட்டா? ஈஸியான கொஸ்டின் தான். இந்த படத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இத தூக்கி இப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க கிளாக் வைஸ்ல. அப்ப இந்த ட்ரையாங்கிள் தான் இப்படி போயிருக்கு. இத நான் ரொட்டேட் பண்ணி இங்க வச்சிருக்கேன். அதே மாதிரி நான் இந்த சர்க்கிளை இப்படி ரொட்டேட் பண்ணி மேல தூக்கி வச்சிருக்கேன். இத ரொட்டேட் பண்ணி மேல வச்சுட்டேன் இப்படி இந்த மாதிரி இந்த ட்ரையாங்கிள். அப்ப அதே மாதிரி இந்த சர்க்கிளை நான் என்ன பண்ணணும், இத அப்படியே கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணி இப்படி வச்சிருவேன். இப்படி வைக்கிறது எந்த படம்? செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. சரியா? ரைட். நம்ம எல்லாரும் இந்த படத்திலேயே நின்றுப்போம். இந்த படத்திலேயே நின்றுப்போம். ஆனா அவன் எடுத்தது இந்த படம். ஓகேவா? சோ அதனால நமக்கான ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? கொஸ்டின் கொஞ்சம் மாடரேட்டா தான் இருந்திருக்கும். ஈஸி டு மாடரேட்டா இருந்திருக்கும். எல்லாருமே நல்லா படிக்கணும். ஸோ ரிவிஷனை சீக்கிரமா பண்ணிட்டு ஃபுல் டெஸ்ட்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணி மார்க்கை ஃபுல்லா எழுதணும். ஓகேவா? தேங்க்யூ.